நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். புதுவை சட்டசபை விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தேர்தல் அறிக்கையில் கூறியதில் பெரும்பாலானவை பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை, மேலும் ஆட்சிக்கு வந்த 10 நாளில் 4000 பேரை பணி நீக்கம் செய்துள்ளனர் என்று கேட்டதற்கு அமைச்சர் ராஜவேலு, அவர்கள் சட்டப்பூர்வமான பணி அமர்த்தப்படவில்லை, தவறான முறையில் பணி அமர்த்தப்பட்டனர் என்றார். தொடர்ந்து நமச்சிவாயம், முதல்வர் ரங்கசாமி ஆட்சிக் காலத்தில் பணியமர்த்திய ஊழியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் செய்து சம்பளம் கொடுத்தோம் என்று கூறினார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி, பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கும் பட்சத்தில் கூடுதலாக 50 பேரை வேலைக்கு அமர்த்தலாம், 1000 பேரை வைக்க முடியுமா என்றும், இப்படி இருந்தால் எப்படி சம்பளம் வழங்க முடியும், மற்றபடி யாரையும் பணியை விட்டு நீக்கம் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும், நிச்சயம் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்கப்படும், அதுவும் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என்று உறுதியுடன் கூறினார். புதுவை சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டசபை பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், தமிழக அரசு இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. இதனை பல மாநில அரசுகள் வரவேற்றுள்ளன. அதுபோல் புதுவை அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம், தள்ளி வைப்பு, சிறப்பு விவாதம் ஆகியவற்றை செய்துள்ளோம். ஆனால் இது தொடர்பாக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை. இது இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்வதாகவும் அக்கறை இல்லாத செயலாகவும் உள்ளது. இதற்கு அரசு பதில் கூற வேண்டும் என்று கூறினார். ஆனால் அதற்கு சட்டசபையில் பதில் அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினர். இலங்கையில் இலங்கை தமிழர்கள் மீது இனப்படுகொலையை நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும், அவர்களை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தியும், அந்த நாட்டின் மீது ஐக்கிய நாடுகள் சபை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும், இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுகின்ற விதத்தில் அதுவரை இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தியும், எங்களுடைய இதய தெய்வம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 8/6/2011 தமிழக சட்டமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் என்பது இலங்கையில் இனப்படுகொலையை அங்கே நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும், இலங்கை தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டியும், அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கின்ற விதத்திலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதேபோன்று புதுச்சேரி மாநில சட்டமன்றத்திலும் அதுபோன்ற ஒரு தீர்மானத்தை புதுச்சேரியை ஆளுகின்ற இந்த மைனாரிட்டி NRS அரசு கொண்டு வர வேண்டும் என்கின்ற விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும், உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, உறுப்பினர் புருஷோத்தமன், உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட அனைவரும் கழகத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். அதேபோன்று அதை வலியுறுத்தி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் கொடுத்திருந்தோம். அதன் மீது எந்தவிதமான ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கே ஆளுகின்ற இந்த மைனாரிட்டி அரசுக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற இந்த ரங்கசாமி இன்றைய தினம் சட்டமன்றத்தில் முன்வராத காரணத்தினால் எங்களது தீர்மானத்தை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் ஆளுகின்ற இந்த அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில், அதாவது எங்களது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட இது போன்ற தீர்மானம் புதுச்சேரி மாநிலத்திலும் இவர்கள் இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை வழியே கடலூர் சென்ற முன்னாள் தமிழக துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு புதுவை எல்லைப் பகுதியான கனகச்செட்டிக்குளம் அருகே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான திரு KN நேரு கடலூர் கேப்பரிமலை மத்திய சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரை காண சென்னையில் இருந்து தமிழக முன்னாள் துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் புதுவை வழியே வந்தார். இந்நிலையில் புதுவை எல்லைப் பகுதியான கனகச்செட்டிக்குளம் அருகே திமுகவினர் அவரை வரவேற்க ஒன்று திரண்டனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன், திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், MAA சுப்பிரமணியன், அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் திரு IG வீரராகு, மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் திரு செந்தில்குமார், கதிர்காமம் தொகுதி செயலாளர் தங்கவேலு, தொகுதி செயலாளர்கள் ஆறுமுகம், குமாரசுப்பிரமணி, தைரியநாதன், இளங்கோவன், சந்திரேஷ்குமார், அப்பாதுரை, முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன் மற்றும் திருவாண்டார்கோவில் காந்தி, உழவர்கரை தொகுதி அகிலன், கலிய கார்த்திகேயன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது யூனுஸ் உட்பட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக முன்னாள் துணை முதல்வர் திரு MK ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அரியாங்குப்பம் தொழிலதிபர் திரு ஜாகீர் தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொழிலதிபர் திரு ஜாகீர் இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்திட முடிவு செய்தார். அதன்படி புதுவை JVR அரங்கில் இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியை தனது தலைமையில் நடத்தினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு இப்தார் நோன்பு விருந்தினை ருசித்தார். அப்பொழுது முஸ்லீம் மக்கள் பலரும் அவரோடு சேர்ந்து இப்தார் நோன்பு விருந்தினை ருசித்தனர். முன்னதாக முஸ்லீம் மக்களின் தொழுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான முஸ்லீம் மக்கள் கலந்து கொண்டு தொழுதனர். நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது யூனுஸ் உட்பட முஸ்லீம் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் ஜாகீர் செய்திருந்தார். கொள்ளை கும்பலுடன் தொடர்புடைய 2 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு CID பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் விசாரணை அனைத்தும் வீடியோ எடுக்கப்படும் என்று SP ரவீந்திரன் கூறினார். இது தொடர்பாக SP ரவீந்திரன் கூறுகையில், புதுவை வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்த 3 கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை கும்பலுடன் போலீசாருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனால் இந்த வழக்கு CID பிரிவுக்கு மாற்றப்பட்டது. CID விசாரணையில் வடக்கு அதிரடி பிரிவு போலீசார் முரளி, வெங்கடேசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு பகுதி அதிரடிப்படை பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீசார் நிலை குறித்து முழுமையான தகவல் தெரியவில்லை. இந்நிலையில் முரளி, வெங்கடேசன் வீட்டை சோதனை நடத்த உள்ளதாகவும் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் விசாரணை அனைத்தும் வீடியோ எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவையில் கல்வித்தரம் உயர தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் மற்றும் ஆசிரியர்கள் டெபுடேஷன் அடிப்படையில் பணி செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பேசினார். இது தொடர்பாக சட்டமன்ற பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பேசுகையில், புதுவையில் சில பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதற்கான ஆசிரியர்கள் நியமிக்கவில்லை. மேலும் ஆசிரியர் பணி என்பது மாணவர்களுக்கு கல்வி போதிக்கவே தவிர மற்ற அலுவலக பணிகளை செய்வதற்கு அல்ல. எனவே 5 பாடத்திற்கும் 5 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மதிய உணவு திட்டத்தை கண்காணித்தல் மற்றும் டெபுடேஷன் அடிப்படையில் பணி செய்வதை தடை செய்ய வேண்டும். மேலும் பிரசவ கால விடுப்பில் ஆசிரியைகள் செல்லும் பொழுது அதற்கு மாற்று ஏற்பாடு உடனே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களின் தரம் உயரும். மேலும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பாடம் எடுக்க வேண்டும். தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும், மதிய உணவு தயாரிக்கும் பாத்திரங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டு 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டதால் வேறு பாத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும். மேலும் மதிய உணவில் ரேஷன் அரிசி பயன்படுத்துவதை தவிர்த்து தரமான அரிசியை வாங்கி சமைக்க வேண்டும் என்றும், ஆசிரியர்களும் மாணவர்களும் பள்ளிகளில் செல்போன் பயன்பாட்டை முறைப்படுத்த வேண்டும் மற்றும் தெருவோர மாணவர்கள் நலன் கருதி சிறப்பு பள்ளிகள் துவங்க வேண்டும் என்று கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. மாமூல் கொடுக்காததால் நள்ளிரவில் இரட்டை கொலை செய்த ரவுடி கும்பலை விரைந்து பிடிக்கும்படி DIG சுக்லா உத்தரவிட்டார். புதுவை வேற்றாம்பட்டு துலுக்கானத்தம்மன் நகரைச் சேர்ந்த தெருக்கோர் மேரி தனது வீட்டில் காதலன் திருநீலகண்டனுடன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நள்ளிரவில் மர்ம ஆசாமிகள் கதவை தட்டினர். கதவை திறந்த திருநீலகண்டனை சரமாரியாக கத்தியால் குத்தினார்கள்.
அவர்களிடமிருந்து தப்பி ஓடிய அவரை விரட்டி பிடித்து மீண்டும் சரமாரியாக வெட்டினர். இதனால் குடல் சரிந்து திருநீலகண்டன் பரிதாபமாக இறந்தார். இதில் ஆத்திரமடங்காத மர்ம ஆசாமிகள் தெருக்கோர் மேரி வீட்டிற்கு சென்று மேரியின் கழுத்தை அறுத்துக் கொன்றனர். இதனிடையே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். எனவே மர்ம ஆசாமிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இறந்து போன தெருக்கோர் மேரிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு ஜோயல் என்ற மகன் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் அவரது கணவரிடம் விசாரணை நடத்தினர். அவருக்கும் கொலைக்கும் சம்பந்தமில்லை என அறிந்து வேறு கோணத்தில் விசாரித்ததில் அவர் டைல்ஸை அதிக அளவிற்கு கொள்முதல் செய்த பொழுது ரவுடி கும்பல் மாமூல் கேட்டபொழுது அவர் கொடுக்காததால் அவர்கள் வெறித்தனமாக கொலை செய்தது தெரியவந்தது. இது பற்றிய தகவல் அறிந்த டிஐஜி சுக்லா சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு குற்றவாளிகள் தமிழக பகுதிக்கு தப்பி சென்று விடாமல் விரைந்து பிடிக்கும்படி உத்தரவிட்டார். அப்பொழுது எஸ்எஸ்பி சந்திரன், இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி மற்றும் போலீசார் உடனிருந்து விசாரணை செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.